இந்த கதையை எத்தனை பேர் முழுசா கேட்பீங்கன்னு தெரியல. ஆனா இந்த கதையை கேட்கறது மூலமா இந்த பிறவிலேயே முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க இதிகாசத்துல. அப்படி என்ன உலக அதிசய கதையா இதுன்னு நீங்க நினைக்கலாம். கதையை கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்க, அதிசய கதையா இல்லையான்னு. இந்த கதைய முழுமையா கேட்டு இதற்கான பலன் அடைவோம்னு சொல்லி வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு அழகான மான் ஒண்ணு நடந்து வந்தது. அந்த மான் எப்படி இருந்தது தெரியுமா? அதனுடைய கண்கள்ல தெய்வீக ஒளி வீசுச்சு. அதனுடைய உடம்பு தங்கத்தால இழைக்கப்பட்ட பொன்னிற தோள்களை மாதிரி ஜொலிச்சுது. அதனுடைய கொம்புகள் மானுக்கு வைர மகுடம் சூட்டின மாதிரி கம்பீரமா இருந்தது. இந்த தெய்வீக ஒளி பொருந்திய மானை பார்த்த மற்ற விலங்குகள் இந்த மானை தாக்க முயற்சிக்காம தானாவே முன் வந்து மானுக்கு வழிவிடுதுங்க. இந்த மான் மனசுல எந்த கலக்கமும் பயமும் இல்லாம தெளிவான சிந்தனையோட தன்னோட பயணத்தை தொடங்குது. இந்த மானோட பயணம் எதை நோக்கி இருந்தது தெரியுமா? அயோத்தி. ஆமாங்க, அயோத்தி தான். ராமர் பிறந்து வளர்ந்த அயோத்தியை நோக்கிதான் இப்போ இந்த மானினுடைய பயணம் இருந்தது. அயோத்திக்கு யார பார்க்க போவாங்க? ராமரை தான் பார்க்க போவாங்க. காட்டை கடந்த மான் அயோத்தி மாநகருக்குள்ள வந்து அரண்மனை வாசலுக்கும் வந்தது. அரண்மனை வாசல்ல காவல் காத்துட்டு இருந்த வீரர்கள் அந்த மானோட அழக பார்த்து மெய் மறந்து அப்படியே நின்னாங்க. இதுதான் சமயம்னு பார்த்த மான் அரண்மனைக்குள்ள நுழையுது. அரண்மனை கூடத்துல தசரதர் தன்னோட அரியணையில கம்பீரமா அமர்ந்திருந்தாரு. அவருக்கு இடப்பக்கத்துல ராமர், வல பக்கத்துல வசிஷ்டர்னு அமர்ந்திருக்க இந்த தெய்வீக ஒளி பொருந்திய மான் அரண்மனை கூடத்துக்கு வருது. வந்த அந்த மான் ராமர் கிட்ட போய் அவரை பார்த்தபடியே நிக்குது. ராமருக்கு ஒரு கணம் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. என்னடா இது, அரண்மனைக்குள்ள ஒரு மான், இது ஏன் எப்படி இங்க வந்ததுன்னு ராமர் அந்த மானை பாக்குறாரு. மானோட தெய்வீக ஒளி ராமரை கலங்கடிக்குதுன்னு தான் சொல்லணும். மானுக்கு மட்டும் என்ன, சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரமான ராமரை பார்த்த மகிழ்ச்சி. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சக்கண் வாங்காம பார்த்துட்டே வராங்க. அப்போ அங்க வந்த படை வீரர்கள் அந்த மான அரண்மனை கூடத்தை விட்டு துரத்துறதுக்காக வராங்க. இந்த சமயம் சுயநினைவுக்கு வந்த ராமர் கண்களாலேயே கேள்வி கேட்கிறாரு. யார்கிட்ட? தன் குருவான வசிஷ்டரை பார்த்துதான். ராமருடைய கேள்வியை புரிஞ்சுகிட்ட வசிஷ்டர் மான விரட்ட வந்த படை வீரர்களை தடுத்து நிறுத்தி அந்த மானோட கதைய ராமருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராமரோட சேர்ந்து நம்மளும் இந்த மான் கதையை கேட்போமா? பல யுகங்களுக்கு முன்னாடி விபாஷித்னு ஒரு மன்னர் இருந்தாரு. அவருடைய ஆட்சி அவ்வளோ சிறப்பா இருந்தது. நல்லா போயிட்டு இருந்த அவருடைய ஆட்சியில அவருக்கு அதிர்ச்சி தகவல் ஒண்ணு வந்தது. அவருடைய நாட்டினுடைய 4 எல்லைகளையும் ஆக்கிரமிச்சு முற்றுகையிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான். அதனால தன்னுடைய படை வீரர்களை அனுப்புறாரு. நாலாபுறமும் பெரும் படைகள் போகுது. அந்த படைகள் எல்லாத்தையும் 4 பக்கத்திலயும் இருந்த எதிரி மன்னர்களும் அவங்க படைகளும் இந்த விபாஷித் மன்னருடைய படைகளை அடிச்சு துவம்சம் பண்ணி அனுப்பிடுறாங்க. இதை தெரிஞ்ச விபாஷித் மன்னருக்கு தானே போய் போரிட்டா கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனா தன்னால ஒரு பக்கம் தான் போய் போரிட முடியும். அந்த நேரத்துல மற்ற 3 பக்கங்கள்ல என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்ச விபாஷித் மன்னர் என்ன பண்ணாரு தெரியுமா? தானே ஒரே நேரத்துல 4ஆ பிரிஞ்சு போனா கண்டிப்பா போரிட்டு வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்ற யோசனை அவருக்கு வந்தது. இவருக்கு அக்னி தேவன் மேல அளவில்லா பக்தி உண்டு. அதனால அந்த அக்னி தேவனையே நினைச்சு கடுமையா தவம் இருக்காரு. உள்ள முருகி அவர் இருந்த தவத்தால அக்னி தேவனே காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க, அதுக்கு விபாஷித் மன்னர் சொல்றாரு, என்னுடைய ஆன்மா 4ஆ பிரியணும். பூத உடலோட இந்த நாட்டினுடைய 4 எல்லைக்கும் போய் நான் போரிடணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய வரம் நியாயமானதா இருந்ததுனால அக்னி தேவனும் அப்படியே ஆகட்டும்னு வரத்தை கொடுத்துறாரு. விபாஷித் மன்னருடைய ஆன்மா 4ஆ பிரியுது. 4 பக்கமா நாட்டினுடைய எல்லைக்கு போகுது. இந்த விஷயம் தெரிஞ்ச 4 பக்கமும் ஆக்கிரமிச்சிருந்த மன்னர்கள் எல்லாரும் பயந்து போனாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு யுக்தியை பயன்படுத்தி மன்னர் 4ஆ பக்கமும் போரிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தான் வெற்றி கிடைச்சது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வெற்றி அடைஞ்சு மறுபடியும் தான் ஒரே உடலோட சேர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் இந்த மன்னருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை ஒண்ணு இருந்தது. இது இன்னைக்கு ஏற்பட்ட ஆசை இல்லைங்க,
அவருடைய வாழ்நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். அந்த ஆசை என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய 4 எல்லைகளையும் நான் ஒரே நேரத்துல பார்க்கணும். கிழக்குல யாரு வாழ்றா, மேற்குல என்ன மலருது, வடக்குல என்ன உறைஞ்சிருக்கு, தெற்குல என்ன மறைஞ்சிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு உளவாளி அனுப்புனா அவன் வரதுக்கு பல ஆண்டுகள் ஆயிடும். என்னுடைய 2 கண்களால இந்த பிரபஞ்சத்தினுடைய 4 எல்லையையும் நான் ஒரே நேரத்துல பார்க்க முடியுமா? அப்படி ஒரு அற்புதம் சாத்தியமா அப்படின்னு யோசிக்கிறாரு. எப்படி தன்னுடைய ஆன்மா ஒரே நேரத்துல 4 திசைகள்ல போயிருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறப்போ முதல்ல அவருக்கு தோணுனது ரிஷிகள் தான். ஒரே நேரத்துல முக்காலமும் அவரால் உணர முடியும். மகாவிஷ்ணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கைகள் அவருக்கு இருக்கு. முதல் கையை வச்சு உலகத்தை ஆள்றாரு, 2வது கைய வச்சு தன்னுடைய மனைவிய அரவணைச்சுக்கிறாரு, 3வது கையால சங்க வச்சிருக்காரு, 4வது கையில சக்கரத்தை வச்சிருக்காரு. இந்த மாதிரி இவங்களால முடியுதுன்னா ஏன் என்னுடைய ஆன்மாவால ஒரே நேரத்துல 4 திசையில இருக்க முடியாது அப்படின்ற கேள்வியும் ஆசையும் அவருக்கு இருந்ததுனால மறுபடியும் அக்னி தேவனை நோக்கி கடுமையா தவம் இருக்காரு. பட்டு மெத்தைய விட்டு பாறை மேல அமர்றாரு, கிரீடத்தை விட்டு ஜடா முடிய வளர்க்கிறாரு. பசி வந்தாலும் உணவு தேடல, தாகம் வந்தாலும் நீர் அருந்தல. ஆண்டுகள் உருண்டோடுது. அவருடைய தவம் ஒரு தீ போல வளர்ந்து கடைசியில அது வானத்தையே எட்டுச்சு. அக்னி தேவனே அசைஞ்சாரு. ஜுவாலைகளுக்கு நடுவுல ஒரு உருவமா அவர் விபாஷித் முன்னாடி வந்து நிக்கிறாரு. மன்னா, உன்னுடைய தவம் என்ன இழுத்துருச்சு, உன்னுடைய ஆசைய சொல்லு அப்படின்னு கேட்க மன்னர் சொல்றாரு, தேவா, என்னுடைய ஆன்மா பிரபஞ்சத்தினுடைய 4 திசைகள்லையும் ஒரே நேரத்துல பயணிக்கணும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு எல்லாத்தையும் என்னுடைய கண்ல ஒரே நேரத்துல பார்க்கணும் அப்படின்னு மன்னர் கேக்குறாரு. அக்னி தேவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அது ஒரு எச்சரிக்கை கலந்த புன்னகையா இருந்தது. நீ கேக்குறது அவ்வளோ எளிதானது கிடையாது. உன்னுடைய ஆன்மா 4ஆ பிரிஞ்சா 4 உலகங்கள்லயும் நீ இன்பமும் துன்பமும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். வரம் தர, ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, கேட்டதை பெறுறது ரொம்ப சுலபம், ஆனா சுமக்கிறது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடி மின்னலை போல ஒரு வெளிச்சம் மன்னரை சுத்தி வளைச்சுது. அவருடைய ஆன்மா 4ஆ பிரிஞ்சுது. பூத உடலோட ஒரு ஆன்மா கிழக்கு நோக்கியும், இன்னொன்னு மேற்கு நோக்கி, 3வது வடக்கு நோக்கி, 4வது தெற்கு நோக்கியும் காற்றுல கலந்துச்சு. 4 திசைகளையும் நோக்கி 4 ஆன்மாக்களும் பயணிச்சுது. இப்போ எந்தெந்த திசையில என்னென்ன நடந்தது, என்னென்ன அவரு பார்த்தாரு அப்படின்றத தெளிவா பார்க்கலாமா? இதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்னதான் மன்னர் பூத உடலோட 4 ஆன்மாக்களா பிரிஞ்சிருந்தாலும் அந்த 4 ஆன்மாக்களுக்குமே தான் ஒரு மன்னன்ற நினைப்பு மட்டும் போகவே இல்லை. முதல்ல கிழக்கு திசை நோக்கி போன ஆன்மாவை பார்க்கலாம் வாங்க. அது ஒரு மாய உலகம். போக போக தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் போயிட்டு இருந்தாரு. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு எல்லையை நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஆர்வம் மட்டும்தான் அவருக்கு இருந்தது. அந்த நினைப்பிலேயே போகும்போது ஒரு இலவ மர காட்டை பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல. சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்படி ஒரு அமைதி. ஒரு இடத்துக்கு வந்தவர் அங்கேயே தன்னையே அறியாம அசர ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிருவாரு அப்படின்னு பார்த்தா 7 ஆண்டுகள் விடாம தூங்குறாரு. அப்படி ஒரு அசதியான தூக்கத்துக்கு அப்புறமா அந்த ஆன்மா எழுந்திருக்குது. இத்தனை ஆண்டுகள் தூக்கம்னா சும்மாவா? அவருக்கு அப்படி ஒரு தண்ணீர் தாகம். எங்கேயாவது தண்ணீர் கிடைக்காதா அப்படின்னு அந்த ஆன்மா அலமோதுது. அப்போ கண்ணு கட்டின தூரத்துல ஒரு தெளிந்த நீரோடை தெரிஞ்சுது. அதை பார்க்கவும் அந்த ஆன்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது அந்த தண்ணீரை குடிச்சிடலாம் அப்படின்னு பக்கத்துல போய் அந்த தண்ணீரை குடிச்ச அடுத்த நொடி அவருடைய ரத்தமும் சதையும் அப்படியே உறைஞ்சு போகுது. கிட்டத்தட்ட ஒரு பாறை மாதிரி மாறிடுது. உணர்வுகள் இருந்தது, ஆனா வெளி உலகத்தை பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கல்லு மாதிரி அந்த காட்டிலேயே வாழ்ந்தாரு. இத பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்னதான் ஆடம்பரமா வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்துல உடலோட அகந்தை அப்படின்ற உணர்வு அழிஞ்சிரும்ன்றத உணர்த்ததான் இப்படி ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. 7 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டது. இனிமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஆன்மா பயணிக்க ஆரம்பிக்குது. கிழக்கு நோக்கியே அவருடைய பயணம் இருந்தது. அங்க ரைவத மலை தெரிஞ்சது. அந்த மலைக்குள்ள போகணும் அப்படின்னா அவரு சிங்கமா இருக்கணும். அதனால அவருடைய உடல் சிங்கமா மாறுது. 10 நாட்கள் சிங்கமா அலைஞ்சு திரிறாரு. அப்படி போறப்போ 2 குகைகள் தெரியுது.
அந்த குகைக்குள்ள போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க அவ்வளோ பிசாசுகள் இருந்தது. பிசாசுகளுடைய சுபாவமே எப்படி? அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணி அதுல சந்தோஷப்பட்டுக்கிறது தானே. சிங்கமா உள்ள நுழைஞ்ச அந்த ஆன்மா மறுபடியும் மனித உடலுக்கு வந்துருச்சு. தான் தான் மன்னராச்சே அப்படின்ற நினைப்பு அவருக்கு இருந்ததுனால இந்த பிசாசுகள் தன்னை என்ன பண்ணிட போகுது அப்படின்னு தைரியமா அந்த குகைக்குள்ள நுழைஞ்சாரு. நுழைஞ்ச அடுத்த நொடி அந்த பிசாசுகள் சும்மா இருக்குமா என்ன? மன்னரை சுயநினைவை இழக்க வச்சுது. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, பல ஆண்டுகள் இந்த பிசாசுகளுடைய சகவாசத்தால மன்னர் சிக்கி தவிக்க ஆரம்பிச்சாரு. தனக்கு இங்க இருந்து விடுதலை கிடைச்சிராதா அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு. இதுல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பிசாசுனா பேய் கிடையாது. மனிதனுடைய மனசுல இருக்கக்கூடிய காமம், குரோதம், போட்டி, பொறாமை, இது எல்லாம் தான். இந்த உணர்வுகள்ல இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா விடுபட அங்க இருக்கக்கூடிய பிசாசுகளுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு மன்னர் முடிவு பண்ணி அந்த குகையை விட்டு வெளியில வந்துட்டாரு. ஆனா அந்த பிசாசுகளுடைய வித்தையினாலையும் மன்னர் இவ்வளோ நாள் அந்த இடத்துல இருந்ததுனாலையும் அவருடைய மனசு ரொம்பவே பாதிப்படைஞ்சிருந்தது. நான் எப்படிலாம் ஒரு மன்னரா வாழ்ந்திருப்பேன், இந்த வரத்தை வாங்கி இப்படி பிசாசுகள் கிட்ட போய் வேதனைப்படுறேனே அப்படின்னு ரொம்ப தவிச்சு போனாரு. இன்னமும் அவருடைய அடிமனசுல தான் ஒரு மன்னன் அப்படின்ற நினைப்பு இருந்ததுனால அந்த இடத்திலேயே அரச உருவத்தை அப்படியே இழந்து தவளையா 10 ஆண்டுகள் தங்க மலையில இருக்காரு. என்னதான் இத்தனை ஆண்டுகள் அவர் கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த மன்னர்ன்ற அகந்தைய வெளிக்கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் தவளையா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த மாதிரியான உணர்வுகள்ல இருந்து வெளிவந்து தவளையா மாறி ஒரு தாழ்ந்த நிலையில இருந்தா அந்த மன்னருடைய அகந்தை போயிரும் அப்படின்றதுக்காக தான் அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை. இதுக்கு மேலேயுமா மன்னர்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அந்த ஆன்மா அந்த நினைப்புல இருந்து சுத்தமா வெளியில வந்துருச்சு. இதுக்கப்புறமா அந்த தங்க மலையில இருந்து எழுந்து சாக நாட்டுல சேற்று பன்றியா 100 ஆண்டுகள் வாழ்ந்தாரு. இந்த 100 ஆண்டுகள்ல தான் தன்னுடைய அகந்தை, காமம், குரோதம், விரோதை, ஆசை இதெல்லாம் தான் தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ கிழக்கு திசையில அவர் பன்றியா இருக்கட்டும், மேற்கு திசையில என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? மேற்கு திசையில உள்ள ஆன்மா அஸ்தாசன மலைக்கு போகுது. அந்த மலை பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. பசுமையான பூக்கள், வண்ண வண்ண செடி கொடிகள், பறவைகளுடைய சத்தம்னு அந்த மலையில ஏற ஏற அவருடைய மனசே வேற உலகத்துக்குள்ள போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த மலையோட உச்சிக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே ஆடல் பாடல் சத்தம் கேக்குது, நிறைய சலங்கை சத்தம் கேக்குது. சத்தம் வந்த திசையை நோக்கி பார்த்தா அங்க நிறைய பெண்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அப்சரஸ் பெண்கள் தான். அப்போ இந்த மேற்கு திசையில இருக்கக்கூடிய மன்னருடைய ஆன்மா அப்சரஸ் பெண்களுடைய அழக பார்த்து மோகத்துல தவிக்க ஆரம்பிச்சாரு. எந்த பெண்ணை பாக்குறது, யாரு கூட இருக்கிறது அப்படின்னு தெரியாம சிக்கி தவிச்சாரு. இப்படியே பார்த்து பார்த்து அவருடைய கண்ணு மாறு கண்ணாயிருச்சு. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் மாறு கண்ணோடையே வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய பூர்வ ஜென்ம நினைப்பு எல்லாமே இருந்தது. மன்னரா இருக்கிறதுக்கு முன்னாடி பூர்வ ஜென்மத்துல அறிவு, கல்வி மேல அவருக்கு ரொம்பவே தீவிரமான ஆர்வத்தோட இருந்தாரு. அந்த நினைப்பு அவருக்கு இருந்ததுனால இந்த இடத்துல மனித நிலையில இருந்து உயர்ந்த தேவலோக வாசியா வித்யாதரன் அப்படின்ற ஒரு உயர்ந்த உருவத்தை அடைஞ்சாரு. இது சும்மா கிடையாதுங்க, அவரால ஆகாயத்துல பறக்க முடிஞ்சது. மனித நிலையில இருந்து உயர்ந்த நிலைனா சும்மாவா? இந்த தேவலோக பெண்களோட சேர்ந்து நறுமணம் வீசக்கூடிய அந்த மரக்கொடி பந்தல் கீழே ஆடி பாடி சுற்றி திரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா அவருடைய வாழ்க்கைய வாழ்ந்தாரு. இந்த இடத்துல அவர் இயல், இசை, நாடகம் இந்த மாதிரி இதுல எல்லாம் ரொம்ப சிறந்து விளங்கினாரு. அந்த சூழ்நிலையே அவரை வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவர் கற்ற கல்வி அவரை தாழ்ந்த நிலைக்கு போக விடாம உயர்ந்த நிலையை தான் அடைய வச்சது. ஆனா அந்த இடத்துல அவருடைய பார்வையினால மனசு பேதலிச்சது இல்லையா? அதனாலதான் மாறு கண்ணோட அத்தனை ஆண்டுகள் தேவலோக அழகிகளோட வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த தேவலோக அழகிகள் இந்த மன்னரை தேவலோகத்துக்கே அழைச்சிட்டு போறாங்க. அங்க இந்திரனோட சேர்ந்து விபாஷித் மன்னரும் தேவலோக வாசியாவே ஆயிட்டாரு. ஒரு முறை விபாஷித் மன்னரும் இந்திரனும் தேவலோகத்துல இருந்து நரகத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. விபாஷித் மன்னர் நரகத்துல கால் எடுத்து வச்ச அந்த நொடி நரகத்துல இருக்கிற அத்தனை ஆன்மாக்களுக்கும்
நரக பயம் போய் ஒரு விதமான குளிர்ச்சியை உணர்ந்தாங்க. அத்தனை ஆன்மாக்களுக்கும் நிம்மதி கிடைச்சது. சொல்ல போனா அந்த ஆன்மாக்களுக்கு நரகமே சொர்க்கம் மாதிரி இருந்தது. விபாஷித் மன்னர் நரகத்தை விட்டு வெளியேறும் போது அந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் மறுபடியும் நரக வேதனை கிடைக்க இதை உணர்ந்த விபாஷித் மன்னன் இந்திரனோட சொர்க்கத்துக்கு போகாம அந்த ஆன்மாக்களுக்காக நரகத்திலேயே அமர்ந்துட்டாரு. இவர் நரகத்திலேயே அமர்ந்திருக்கட்டும், நம்ம வடக்கு நோக்கி பயணித்த ஆன்மா என்னாச்சுன்னு பாக்கலாமா? பனி பிரதேசங்கள்ல பயணிக்கிறாரு இந்த ஆன்மா. இதனுடைய பயணம் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. குளிர் பிரதேசங்கள்ல எந்த துணையும் இல்லாம பகல் இரவுன்னு விடாம பயணம் பண்றாரு. கண் எதிர ஒரு கருமலை ஒண்ணு தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் பனி பிரதேசத்துலதான் பயணிச்சுட்டு இருக்கோம். எல்லா மலைகளும் பனிகளால மூடப்பட்டிருக்கு. ஆனா என்ன, இங்க மட்டும் ஒரு கருமை நிற மலை இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மலையில ஏற ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்தை பார்க்க ஒரு விசித்திரமான உலகம் மாதிரி காட்சி கொடுத்தது. வானுயரமான மலை, அதுவும் அந்த பனி பிரதேசத்துல கருமையான மலை. அந்த மலையுடைய 4 பக்கங்கள்லயும் நீர்வீழ்ச்சி இருந்தது. அந்த நீர்வீழ்ச்சியுடைய சத்தம் கூட வித்தியாசமா தான் இருந்தது. பொதுவாவே நமக்கெல்லாம் இரவானா நிலா வெளிச்சம், பகலானா சூரிய வெளிச்சம் இருக்கும். ஆனா அந்த இடத்துல இயற்கையுடைய வெளிச்சமே போதுமான அளவுக்கு இருந்தது. சூரியன் சந்திரனை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இயற்கை சூழல் அந்த இடத்துல அவ்வளோ அழகா இருந்தது. இந்த இடத்துல மன்னருக்கு பசி, தாகம், மிருகத்தினுடைய பயம், நோய், இறப்பு, இதை எதை பத்தியுமே பயம் இல்லாம ரொம்ப சுதந்திரமா சுத்தி திரிஞ்சாரு. வெளிப்புற உலகத்துக்கு தெரியாம எந்த விதமான தொந்தரவும் இல்லாம பல ஆண்டுகள் வடக்கு திசையில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு. ஞானத்தை அடைஞ்சு ஒரு அமைதியான நிலைமையில அந்த ஆன்மா இருந்தது. அந்த ஆன்மாவுக்கு பயம் அப்படின்றது இல்லவே இல்லை. தேடுறதுக்கு ஒன்றும் இல்லை, தவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அமைதியே அவருடைய உடையா இருந்தது. ஞானமே அவருடைய நிழலா இருந்தது. மற்ற திசைகள்ல அவருடைய ஆன்மாவுக்கு வலி ஏற்பட்டது, ஏக்கம் வந்தது, வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆனா இங்க வடக்குல அது முதல் முறையா ஓய்வெடுத்தது. இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பயம் இல்லை. இது எல்லாத்தையும் உணர்த்துறதுக்கு அந்த மலையுடைய மௌனமே அவருக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போ கடைசி திசையான தெற்கு திசைய பார்க்கலாம். இந்த திசையில கீழ்நிலை பிறவிகள் தான் அவருக்கு கிடைச்சது. மிருகமா வாழ ஆரம்பிச்சாரு. இங்க ஒரு அடர்ந்த கடுக்காய் காடு ஒன்று இருந்தது. அந்த கடுக்காய் காட்டுல அவ்வளோ மிருகங்கள் இருந்தது. மிருகங்களோட மிருகங்களா அவரும் வாழ்ந்துட்டு இருந்தாரு. பல மிருகங்களை வேட்டையாடி அதை கொன்னு சாப்பிட்டு அப்படின்னு அவருடைய வாழ்நாளை கழிச்சிட்டு இருந்தாரு. இதுல ஒரு உருவம் எடுக்கிறாரு. கொசுவா ஒரு உருவம் எடுக்கிறாரு. ஒரே ஒரு நாள் தான் அந்த கொசுவுடைய ஆயுள். அந்த காட்டுல அலைஞ்சு திரியறப்போ அந்த கொசு ஒரு மானால மிதிக்கப்பட்டு இறந்து போயிருச்சு. தான் இறக்கும் தருவாயில மானை பார்த்துட்டு இறந்ததுனால மறுபிறவியில மானா பிறந்தது. இப்போ அந்த மான் அந்த காடெங்கும் அலைஞ்சு திரிஞ்சுது. தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஒரு அழகான ஏரிக்கு வருது. அந்த இடத்துல வேடனுடைய அம்புக்கு இரையாயிருது. இறக்க போற தருவாயில வேடனை பார்த்ததுனால மறுபிறவியில வேடனாவே பிறக்குது. வேடனா பிறந்து மறுபடியும் மானா பிறக்குது. இப்படியே அந்த சுழற்சி ஏற்பட்டுட்டே இருந்தது. பல பிறவிகளுடைய கர்ம வினை, பூர்வ ஜென்ம புண்ணியம், அக்னி தேவனுடைய பலம், இது எல்லாமே சேர்ந்து இப்போ மானா இந்த ஆன்மா நிக்குது. மற்ற மான்கள் மாதிரி புல்ல சாப்பிடுறது, மற்ற மிருகங்களை பார்த்து பயப்படுறது அப்படின்னு இல்லாம தெய்வ தேடல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையை தேடி நடக்க ஆரம்பிச்சது. அது போன இடமெல்லாம் அடர்ந்த காடு, கிராமம், நதி, இது எல்லாத்தையும் தாண்டி அயோத்தி நகருக்கு வந்து சேர்ந்தது. இந்த மான் தான் அந்த மான். அதாங்க ராமரை பார்க்க வந்ததே அந்த மான் தான். வசிஷ்டரும் கதைய சொல்லி முடிக்க அவையில இருக்கிறவங்க எல்லாரும் திகைப்புல மூழ்கி இருந்தாங்க. வசிஷ்டர் தன் முன்னாடி ஒரு யாகத்தை வளர்க்குறாரு. அதுல நெருப்பு அவ்வளோ பெருசா இருந்தது. அந்த மான் கிட்ட சொல்றாரு, அக்னி தேவனால உனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, நீ இந்த அக்னியில இறங்கு அப்படின்னு சொன்ன அடுத்த நொடி அந்த மான் அக்னியில இறங்குது. அந்த ஒரு நொடியில பிரபஞ்சத்தினுடைய 4 மூலைகளும் ஒரே நேரத்துல அசைஞ்சது. கிழக்குல சேற்று பன்றியா 100 ஆண்டுகள் வாழ்ந்த ஆன்மா அந்த சேற்று பிடியிலிருந்து விடுபட்டு ஒரு வெளிச்சமான அரசவையை நோக்கி பாஞ்சது. மேற்குல நரகத்துல மாறு கண்ணோட வித்யாதரன்ற நிலைய அடைஞ்சு அமர்ந்திருந்த அந்த ஆன்மா ஒளி வடிவம் எடுத்து ராமர் அரண்மனையை நோக்கி பாயுது. வடக்குல பனிமலையுடைய அமைதியான சூழ்நிலையில ஆண்டு கணக்குல தவம் கிடந்த ஆன்மா அந்த மௌனத்தை உடைச்சு அதே வெளிச்சத்தை நோக்கி பாயுது. இப்படி 4 திசைகள்ல இருக்கக்கூடிய 4 ஒளி கீற்றுகள்
ஒண்ணு சேற்றனுடைய நினைவுகளால, இன்னொன்னு மோகத்தினுடைய மிச்சத்தோட, இன்னொன்னு மலையோடைய அமைதியால, இன்னொன்னு கர்ம சுமையோட அப்படின்னு இது எல்லாமே ஒரே வெளிச்சத்தை நோக்கி ஒரே நேரத்துல பாஞ்சு வந்தது. இது எதுவுமே காற்றுல மோதல, அதை பிரிக்க முடியல. ஒன்னோட ஒண்ணு தெரியாத மாதிரி, ஆனா ஒரே நேரத்துல இதயத்துடைய 4 துடிப்புகள் மாதிரி நெருப்புல வந்து இணைஞ்சிருச்சு. அந்த யாகத்தீ ஒரு நொடி பச்சை நிறமா மாறுச்சு, அதுக்கப்புறமா தங்க நிறமா மாறுச்சு, அப்புறமா வெண்மை நிறம், அதுக்கப்புறமா அது எரியக்கூடிய நெருப்பு மாதிரி கூட இல்ல, ஒரு உயிரோடைய பிறப்பு மாதிரி தோணுச்சு. புகையா வந்தது, தீப்பொறிகள் நட்சத்திரங்கள் மாதிரி சிதறுச்சு. அரசவையில உள்ள எல்லாரும் அவங்களுடைய மூச்சை கூட நிறுத்துற அளவுக்கு அந்த காட்சிய ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. தசரதனும் ராமரும் சபையினரும் ஒரு வார்த்தை கூட பேசாம உறைஞ்சு போயிருந்தாங்க. தீ ஒரு நொடி அமைதியாச்சு, புகை விலகுச்சு. அந்த நெருப்புக்கு நடுவுல சாம்பல்ல இருந்தல்ல ஒளியிலிருந்து ஒரு உருவம் வந்தது. கம்பீரமான தோள்கள், ஒளிரும் முகம், அரசருக்கே உரிய அந்த நடை. விபாஷித் மன்னன் முழு உருவத்துல அரசவை முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவருடைய கண்கள்ல இப்போ பிரபஞ்சத்தினுடைய 4 எல்லையுடைய ஞாபகங்கள் இருந்தது. சேற்றினுடைய மனம், அப்சரஸ் நடனத்தினுடைய ஒளி, பனிமலையுடைய மௌனம், கர்ம சக்கரத்தினுடைய சுழற்சி, இது எல்லாமே அவருடைய பார்வையில தெரிஞ்சது. இவ்வளோ காலம் நான் ஒரு கன உலகத்துக்குள்ள அலைஞ்சிருக்கேனோ அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு குரல் கேட்டது. ஆனா இந்த முறை அந்த கேள்விக்குள்ள அகந்தை இல்ல, வியப்பும் அமைதியும் மட்டும்தான் இருந்தது. வசிஷ்டரை பார்த்த அந்த நொடியே தனக்கு நடந்த எல்லாமே அவருக்கு தெளிவாச்சு. இந்த 4 ஆன்மாக்களும் எனக்கு தண்டனையா இல்ல, அது ஒரு பாடம். நான் ஒரு மன்னன் அப்படின்ற எண்ணத்தை அழிக்கதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய 4 எல்லைகள் எனக்கு தேவைப்பட்டிருக்கு. ராமர் இதை பார்த்து வியப்பல மூழ்கி இருந்தாரு. ஒரு மனிதனுடைய ஆன்மா 4ஆ பிரிஞ்சு 4 எல்லைகளுக்கும் பயணிச்சு மறுபடியும் ஒரே தீல இணைறது, இது எல்லாம் அவருடைய கற்பனைக்கும் எட்டாத ஒன்னா இருந்தது. நெருப்புல இருந்து வெளிவந்த விபாஷித் மன்னனை தசரதன் அன்போட பாஷா அப்படின்னு அழைச்சு தன்னுடைய பக்கத்துல அமர வச்சுக்கிட்டாரு. சிஸ்டர் எழுந்து நிக்கிறாரு. அவருடைய கண்கள்ல கருணை பொங்குச்சு. மன்னா, நீ தேடிய அந்த 4 எல்லைகளையும் நீ பார்த்துட்ட. ஆனா நீ பார்த்தது உலகத்தினுடைய எல்லைகள் இல்ல, உன்னுடைய சொந்த மனசினுடைய எல்லைகள் தான். இப்போ அந்த தேடல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் மெதுவா கையை நீட்டி விபாஷித்தினுடைய தலை மேல வைக்கிறாரு. அந்த ஒரு தொடுகையில அரசன் அப்படின்ற பெயரும் 4 உலகங்களுடைய நினைவும் ஒரு புதிய அமைதிக்குள்ள கரைஞ்சிருச்சு. வசிஷ்டருடைய கருணையால விபாஷித்க்கு முக்தி கிடைச்சிருச்சு. ராமரை பார்த்துட்டே விபாஷித் மன்னனுடைய ஆன்மா வைகுண்டத்தை நோக்கி பயணிச்சு மறுபிறவி இல்லாத நிலையை அடைஞ்சது. பாத்தீங்களா, இந்த கதையில ஒரு ஆன்மா 4ஆ பிரிஞ்சு ஒவ்வொரு திசையில இருக்கிற ஆன்மாவும் பலவிதமான இன்ப துன்பங்களை அனுபவிச்சது. இந்த தெற்கு திசைக்கு போன ஆன்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்மவினை சுழற்சியால மறுபடியும் பல பிறவிகள் எடுத்துட்டே இருந்தது. அந்த மாதிரி நம்ம சிக்கிக்காம மேற்கு திசைக்கு போன ஆன்மா மாதிரி பல இன்பங்களை அனுபவிச்சு நரகத்துக்கே போனாலும் அது நரகவாசிகளுக்கு குளிர்ச்சியூற்ற அளவுக்கு உயர்ந்த நிலையில இருக்கணும். கர்ம வினை சுழற்சியில ஈடுபடாம இருந்தா முக்தி கண்டிப்பா கிடைக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீய குணத்தையும் நம்ம கிட்ட இருந்து அகற்றினா மட்டும்தான் இந்த கதையை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கிட்டா முக்தி கிடைக்கும். இத நான் சொல்லல, வசிஷ்டர் சொல்றாரு. இந்த காணொளி உங்களை தேடி வந்தது தற்செயலா நடந்தது கிடையாது. எப்படி இந்த கதை என் கண்ணுல பட்டதோ அதை அப்படியே உங்ககிட்ட பகிரணும்னு ஆசைப்பட்டேன். முக்தி அடைறதுக்கு கோயில், புனித யாத்திரை, தவங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் இந்த மாதிரி போகணும்னு அவசியம் இல்லை. மனசை சரியான நேரத்துல சரியா கட்டுப்படுத்திட்டாலே போதும், முக்தி கிடைச்சிரும். கர்ம வினை சுழற்சியிலிருந்தும் அகன்றலாம். அதே மாதிரி தசரதன் விபாஷித் மன்னனை பாஷான்னு கூப்பிட்டார் இல்லையா, அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆன்மீகத்துல பாஷா யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கு இந்த யோகம் இருக்கோ அவங்க ரொம்ப திறமைசாலியாகவும் செல்வாக்கு மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா தான் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறுனால பல துன்பங்களை அனுபவிப்பாங்க. எப்படி விபாஷித் மன்னன் பல இன்பங்களை அனுபவிச்சாலும் தன்னுடைய ஒரே ஒரு ஆசையினால எப்பேற்பட்ட துன்பத்தை அனுபவிச்சாரு பாத்தீங்களா? அதே மாதிரிதான்
அதுதான் பாஷா யோகம்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் தசரதன் விபாஷித் மன்னனை பாஷான்னு கூப்பிட்டாரு. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.